இது பாருங்கள், கேரளாவில் காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. இது சுகரு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த மிளகு ரொம்ப போட்டால் பயங்கர எரிவாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு எரிவு வேண்டாம். பாருங்கள், போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஜீரகம் போட்டிருக்கேன், 2 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். பாருங்கள், தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். முருங்கைக்காய் வேக போட்டிருக்கேன். அது கூட பாருங்கள், பச்சை மிளகும் தக்காளியுமே வேக போட்டிருக்கேன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம இப்போ அரைச்சோம்ல அந்த மசாலா ஊற்றுவோம். பாருங்கள், இந்த மசாலா ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுறேன், கடுகு போடுறேன், இது இந்த பக்கம் இப்படி கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த அரைப்பெல்லாம் சேர்த்து இது இப்படியே கொதிக்க விட்டுருவோம். கடுகு வெடிக்குது பாருங்கள். பொடி உள்ளி போடுறேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா 4 வெள்ளைப்பூடி போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். ரெண்டு வத்தல் போடுறோம். நல்லா இப்படி கொதிக்கும். தாளிக்கிறதுக்கு இது நல்லா ரெடி ஆகிட்டு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த பக்கம் இதை எப்படியே ஊற்றிக்கலாம். இப்படியே ஊற்றி அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு அடைச்சி வச்சுருவோம். இப்படி ஒரு தட்டை போட்டு அடைச்சி வச்சுருவோம். பார்த்தீங்களா, முருங்கைக்காய் கறி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நானும் எவ்வளவோ வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க.